ஹாய் ஆல். டியூஸ்டே நான் என்ன லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷமே கழிச்சு எங்கள் வீட்டில் கேபேஜ் பொரியல் செஞ்சேன். ஏன்னா யார் செஞ்சாலும் சாப்பிட போகிறது இல்லைங்கிறதுக்காக இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தேன். பட் ஃபைனலி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லி டியூஸ்டே தான் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் கேபேஜ் பொரியல் இதெல்லாம் செஞ்சு ஹஸ்பண்ட்க்கு டிஃபனுக்கும் போட்டு பேக் பண்ணி கொடுத்தேன். நாங்கள் புளி எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஒரு பக்கெட்டில் புது புளியை எடுத்து ஒரு லேயர் அடுக்கி வச்சுட்டு அது கூட கல்லுப்பு ஒரு லேயர் போட்டுட்டு அடுத்த லேயர் புளி, இந்த மாதிரி புது புளியை நல்லா அடுக்கி வச்சு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும். புளி யூஸ்வலாக கெடாது, பட் இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இலையுதிர் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மரத்தில் இருக்க எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு. இனி ஒவ்வொரு நாளாக புது இலை எப்படி வளருதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணல, பார்க்கலாம். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் சில்லி வறுத்துட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டேன். அப்புறம் அத்தைக்கும் புஜ்ஜுக்கும் ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லி ஈவினிங் போல் கடைக்கு போய் ஸ்லிப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்டோம்.